வணக்கம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக மீனவர் பிரிவு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மீனவர் பிரிவு சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பாஜக மாநில மீனவர் பிரிவு அலுவலக செயலாளர் கே. மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது. மாநில மீனவர் பிரிவு தலைவர் சீமான் பாலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவர் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மீனவ மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 50 பேருக்கு மீன்பிடி வலைகள், 200க்கும் மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ்கள், 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அன்னக்கூடைகள், 25 மேற்பட்ட பெண்களுக்கு மிக்சிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சதீஷ்குமார், வடசென்னை கிழக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் சுதாகர், மாநில செயலாளர்கள் கமலக்கண்ணன், பிரேம்குமார், மாவட்ட தலைவர்கள் வாசுதேவன், ஜெகதீசன், வீரபெருமாள், தாமோதரன், மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. இது தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால சொன்னாங்க 2021 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்ப தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்ப தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைகால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல? ஆக தேர்தல் வரும்போது அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டம். ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசுல இன்னைக்கு கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்துட்டு. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுன்னாக்கி தமிழ்நாடு தான். எதுல அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு இந்தியா நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது போதைப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமா இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு